தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கிற நீட் தேர்வை ஆரம்பத்திலிருந்த திமுக கழகம் எதிர்த்து கொண்டு வருகிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். பொதுவாக நுழைவுத் தேர்வு என்பது ஏழை எளிய கிராமப்புற விளிம்பு நிலை மாணவர்களை பாதிக்கக்கூடியது. அதனால் அதை தவிர்த்து பள்ளி கல்வித்திறனை மட்டும் அடிப்படையாக கொண்டதா, கல்வி மாணவர் சேர்க்கை அமையணும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டதா நம்முடைய அரசு இருக்கிறது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநில அளவில் நடந்துட்டு இருந்த நுழைவுத் தேர்வுகளை 2006ஆம் ஆண்டு அதுக்காக தனி சட்டம் இயற்றி அகற்றினார். அந்த சட்டத்துக்கு மாண்பு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலையும் பெற்று கல்லூரி மாணவர்கள் சேர்க்கையில் ஏழை எளிய கிராமப்புற மாணவருடைய நலன் காக்கப்படுகிறதா உறுதி செஞ்சார். இதோட அடிப்படையில் தான் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை நடந்து திறன்மிக்க நம்முடைய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த மருத்துவர்கள் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மருத்துவத்துறையில் நாட்டுக்கே முன்னோடியாக விளங்கிட்டு இருக்கு. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வுக்கான திருத்தச் சட்டம், அதுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் ஆகியவை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வை கொண்டு வந்துச்சு. இது நம்முடைய மாணவர்களை வெகுவாக பாதிச்சுட்டு வருது. மாநில அரசுகளால் தொடங்கப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் எப்படி அந்த மாநில மாணவர்களை சேர்க்கணும் என்பது குறித்து முடிவு செய்யக்கூடிய உரிமையை மாநில அரசுகளிலிருந்து ஒன்றிய அரசு பறிச்சிடுச்சு. நுழைவுத் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கான வசதி வாய்ப்பு இருக்க மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது தான் நீட் தேர்வோட மாபெரும் அநீதி. இதுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நாம் போராடணும். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2021ஆம் ஆண்டு முதல் மாபெரும் சட்ட போராட்டத்தை தொடங்கணும். ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற நீட் தேர்வால் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து அறிக்கை வழங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் டாக்டர் ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சோம். சமுதாயத்தில் பின்தங்கிய மருத்துவ கல்வியை பெறும் கனவுக்கு இடையூறாகவும் சமூக பொருளாதாரத்தில் வளம் மிகுந்த பிரிவினருக்கு சாதகமாகவும் இருந்து MBBS மற்றும் உயர் மருத்துவ படிப்புகளில் இருக்கிற பலதரப்பட்ட சமூக பிரதிநிதித்துவ நீட் தேர்வு குறைச்சிருக்குன்னு இந்த குழு தெரிவித்தது. எனவே 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில்சார் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை சட்டம் மாதிரியான ஒரு சட்டத்தை மாநில அரசு நிறைவேற்றி அதுக்காக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறலாம்னு இந்த குழு பரிந்துரை செஞ்சது. இந்த விரிவான பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட அரசு செயலாளர்கள் கொண்ட குழு நீட் விலக்கு சட்டத்தை உருவாக்க பரிந்துரை செஞ்சிச்சு. இதோட தொடர்ச்சியா நீட் தேர்வை ரத்து செய்கிற சட்டத்தை 13/9/2021 அன்று நான் முன்மொழிஞ்சேன். இந்த சட்ட முன்வடிவை உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கணும். ஆனால் அவர் தன்னோட அரசியல் சட்ட கடமை செய்யாம அரசியல் செய்ய ஆரம்பிச்சார் என்பதை வேதனையோடு பதிவு செய்கிறேன். ஆனால் நாமும் சளைக்காம அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் பெற கடுமையாக போராடணும். இந்த நிலையில 1/2/2022 அன்று அதை திருப்பி அனுப்பினார். உடனடியாக 5/2/2022 அன்று இதே மாதிரியான சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவரான ஆலோசனை கூட்டத்தை நாம நடத்தணும். அதில் இந்த சட்டமுறை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநர் அவர்களுக்கு மீண்டும் அனுப்புறதுன்னு ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றணும்.